அருஜோதி கார்டனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ரெடி பண்ணி இங்கே பாருங்க. ஆமாங்க, வீடுகள்லாம் சுற்றி எவ்வளோ வீடுகள் வந்து ஆயிடுச்சு பார்த்தீங்களா. வெறும் 14 லட்ச ரூபாய்க்கு இடத்துடன் வீடு. என்னங்கண்ணா சொல்கிறீங்க? ப்ராமிஸாவா? கண்டிப்பாக டார்ச் பில்டிங். ஆனால் திருச்சி ஹைவேலேருந்து 5 நிமிஷத்தில் சைட்டுக்கு வந்துடலாம். ஊருக்குள்ளே இருக்குது. ஊருக்குள்ளே கோயம்புத்தூருக்கு நேர்பை இருக்குது, பல்லடத்துக்கு நேர்பை சென்ட்ரல் இருக்குது. 10,000 முன்பணம் கட்டினா போதும். நீங்கள் வெறும் 10,000 நீங்கள் கொடுத்தா போதும். 14 லட்ச ரூபா வீடு நாங்கள் கொடுத்துட்றோம். இந்த 14 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கிரையை நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி தரோம். கிரையம் பார்த்தீங்கன்னா 36,000 ரூபா வருதுங்க கிரையத்து. சரிங்க, அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோன் வாங்கி தரோம். சரி, இந்த 14 லட்ச ரூபாய்க்கு வந்து ஃபுல்லாகவே லோன் வாங்கி தரோம். மானியம் 1,80,000. இந்த 14 லட்ச ரூபாய்க்கு மானியம் 1,80,000 மானியம் வாங்கி தரோம். சைட்டில் இருக்க அம்யூனிட்டிஸ் பாருங்க. இபி போயிட்டு இருக்கா, ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, தண்ணி பைப் இருக்குது, ட்ரீ பிளானட் பண்ணியிருக்காங்க, ஒய்டான ரோடுங்க, ரோட டேங்க் கட்டியிருக்காங்க பாருங்க. அங்கே சிசிடிவி கேமரா அந்த இடத்துல இருக்கு. எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா வந்து சொந்த வீட்டில் இருக்கணுன்ற எண்ணம் எனக்கு இருக்கோ இல்லையோ நம்ம அண்ணனுக்கு வந்து இருக்குங்க. ஆனால் வணக்கங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்காங்கண்ணா. அருஜோதி கார்டனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ரெடி பண்ணி இங்கே பாருங்க. ஆமாம், வீடுகள்லாம் சுற்றி எவ்வளோ வீடுகள் வந்து ஆயிடுச்சு பார்த்தீங்களா. கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி வந்து பெரிய ஆஃபர்னு சொல்லலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சோனையும் கண்டிப்பாக உங்கள் வாடகை வீட்டிலேருந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு நேராக இங்கே வந்துட போகிறீங்க. எனக்கு சரிங்களா? ஸோ ஏன்னா பெரிய ஆஃபர் வந்து அண்ணன் இன்றைக்கி வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க. ஆனால் நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு அப்படியே சொல்லி, நம்மளோட ஆடியன்ஸ்க்கு வந்து தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு யாருமே வாழ்க்கையிலே வரலாறுலேயே யாரும் கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம டார்ச் பில்டிங்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டு பல்லடம் சென்ட்ரு நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா லட்சுமில், அடுத்து சூலூர், அடுத்து லட்சுமில் பக்கத்தில். என்னடா கோயம்புத்தூருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 1/2 சென்ட் வாங்குற அளவுக்கு நம்ம வீடு கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்கண்ணா. ஆமாம், வெறும் 1/2 சென்ட் வாங்குற அளவுக்கு ஒரு வீடே இடத்தோட கொடுத்துட்றீங்க. டார்ச் பில்டிங் கொடுக்குறோம், இடத்தோட டார்ச் பில்டிங். சென்ட்ரிங் வீடு பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதை தான் வந்து செய்வாருங்க. நம்ம நிறைய டைம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சைட்டில் வந்து கஸ்டமர்கிட்ட ரிவ்யூலாம் கூட எடுத்து போட்டிருப்போம். அக்காவையும் பார்த்துருப்பீங்க. அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்கண்ணா. ஸோ என்ன ஆஃபர் கொடுக்க போகிறீங்க? தமிழ் புத்தாண்டு, நம்ம நல்லா தமிழர் தானே. ஆமாம், தமிழ் புத்தாண்டுக்கு வந்து மிகப்பெரிய ஆஃபர். வெறும் 14 லட்ச ரூபாய்க்கு, வெறும் 14 லட்ச ரூபாய்க்கு இடத்துடன் வீடு. என்னங்கண்ணா சொல்கிறீங்க? ப்ராமிஸாவா? கண்டிப்பாக டார்ச் பில்டிங். ஆனால் திருச்சி ஹைவேலேருந்து 5 நிமிஷத்தில் சைட்டுக்கு வந்துடலாம். ஊருக்குள்ளே இருக்குது. ஊருக்குள்ளே கோயம்புத்தூருக்கு நேர்பை இருக்குது, பல்லடத்துக்கு நேர்பை சென்ட்ரல் இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தொழில் நிறைஞ்ச ஏரியா, அழகான ஏரியா, வரலாற்றிலே யாரும் கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 சென்ட் இடம் வாங்குற அளவுக்கு நாங்கள் வந்து வீடு டார்ச் பில்டிங் இடத்துடன் வீடு தரோம். அந்த வீடே பார்த்தீங்க அப்படின்னா 14 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 10,000 முன்பணம் கட்டினா போதும். நீங்கள் வெறும் 10,000 நீங்கள் கொடுத்தா போதும். 14 லட்ச ரூபா வீடு நாங்கள் கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 14 லட்ச ரூபாய்க்கு வீடு கொடுக்குறமே, தரம் இல்லாமல் இருக்கலாம் நினைக்க வேணாம். அழகான குவாலிட்டி எல்லாமே வந்து பிராண்டடாக தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 14 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் என்னென்ன பண்ணி தரோம் அப்படின்னா, இந்த 14 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கிரையை நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி தரோம். கிரையம் பார்த்தீங்கன்னா 36,000 ரூபா வருதுங்க கிரையத்து. அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரோம். ஆமாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோன் வாங்கி தரோம். இந்த 14 லட்ச ரூபாய்க்கு வந்து ஃபுல்லாகவே லோன் வாங்கி தரோம். இப்போ லோன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாமே கமிஷன் இதெல்லாம் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 10-50,000 செலவாகும் லோன் வாங்குறதுக்கு. அது நாங்களே செலவு பண்ணி உங்களுக்கு லோன் வாங்கி, அதுவும் ஃப்ரீ. ஆமாம், 86,000 ரூபா ஆயிப்போச்சு. ஆமாங்க, சரிங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மானியம் 1,80,000. இந்த 14 லட்ச ரூபாய்க்கு மானியம் 1,80,000 மானியம் வாங்கி தரோம். என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, 14 லட்ச ரூபாய்க்கு வீடும் கொடுத்து மானியம் 1,80,000 வாங்கி தரோம். அப்போ வீடே வந்து 12 லட்ச ரூபாய்க்கு தான் கொடுக்க போகிறீங்க. 12 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக தான் தலைவர் ஆகும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாதம் ஒரு 13,000 ரூபா உங்களால் வீடு வாடகை கொடுக்குறீங்க. நீங்கள் அந்த வாடகை மட்டும் கொண்டு வந்து கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு வீடு தரோம். ஆனால் உங்களுக்கு ஒரு கோயிலே கட்டலவால அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வெறும் 12 லட்ச ரூபா தான் வருங்க. நீங்கள் மானியெல்லாம் வாங்கினது போக வெறும் 12 லட்ச ரூபா தான். சரிங்களா? கண்டிப்பாக யாருனாலையும் கொடுக்க முடியாது. நம்ம சந்தோஷ் பில்டர் தான் வந்து கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட கையில் 6 ப்ராஜெக்ட் வந்து இப்போ போயிட்டு இருக்குங்க. எங்கெங்கெல்லாம் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடுவாயில் போயிட்டு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லட்சுமியில் போயிட்டு இருக்கு, சுக்கம்பாளையத்தில் போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாதப்பூரில் போயிட்டு இருக்கு, அண்ணாநகரில் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து பண்ணுறோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து நம்ம ஒரு சேவை மாதிரி பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்குலாம் வந்து பெருசாக லாபம்லாம் நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கறதில்ல. எங்களுக்கு நாங்கள் வந்து சம்பளம் கிடைச்சா போதும், எங்கள் ஸ்டாஃபுக்கு போகிறது எல்லாத்துக்கும் சம்பளம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் மக்களுக்கு. இதில் நாங்கள் பெருசாக நாங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களோட ப்ராஃபிட் கம்மியாக வச்சு கொடுக்குறீங்க, பண்ணி கொடுத்துருக்கோம். மக்களுக்கு ஒரு சேவை மாதிரி. எல்லாத்துக்குமே வீடு இல்லாதவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறது எங்கள் கனவே. ஓகே, ஓகேங்கண்ணா. உண்மையிலே கனவு வந்து நிறைவேற்றி வச்சுட்டு இருக்காங்க. பின்னாடி திரும்ப பாருங்களேன், அந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லாஸ்ட் டைம் எடுத்துருப்போம். அப்போ வந்து பேஸ் தான் போட்டிருப்பாங்க. இப்போ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஏற்றிட்டாங்க மேலே. ஸோ அங்கே வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட கூட நம்ம வந்து ரிவ்யூ எடுத்திருப்போம். ஒரு ஃபேமிலியோடு நின்றுருப்பாங்க. அவங்களோட
அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி சொல்கிறேன்னா இது அவங்க தலைமுறையிலே இதுதான் வீடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எமோஷ்னலாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து அண்ணன்ட்ட வந்து கண்ணீர் மல்க வந்து பேசியிருப்பாங்க. சரிங்களா? நம்ம அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே தான் இருக்க போகிறோம். நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்கண்ணா, உண்மையிலே இந்த அளவுக்கு கொடுக்குறாங்களா, சும்மா வீடியோக்கோசரம் பேசுகிறாங்களா வந்து தம்பி நீங்கள் நேரில் வாங்க, நேரில் வந்து பாருங்கள். நம்ம வீடு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கட்டி கொடுத்துருக்கோம். நிறைய கஸ்டமரை நீங்களே லைவ்ல எடுத்து போட்டிருக்கீங்க. நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு 14 லட்ச ரூபாய்க்கு நம்ம குவாலிட்டி கம்மியோ வீடு குவாலிட்டி இல்லாமல் இருக்குமோ அப்படிலாம் பண்ண வேணாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எல்லா பக்கமும் கட்டி கொடுத்துருக்கோம். அந்த கஸ்டமர்ட்டே நம்ம போய் கூட்டு போய் நம்ம காமிக்கிறோம். நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ டேரெக்டாக வர கஸ்டமர் வராங்கன்னா சைட்டில் இருக்க கஸ்டமர்ட்டே கேட்டுக்கலாம். கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எல்லாம் கேட்டுங்க. எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்லியாக தானே பழகுறோம். ஆமாம். இப்போ நம்மகிட்ட கஸ்டமர் வந்தாலும் அவங்க சொந்தக்காரங்க தானே, ஃபேமிலி மாதிரி அந்த மாதிரி தானே பண்ணுறோம் நம்ம. ஓகே. அந்த மாதிரி பண்ணும்போது கஸ்டமருக்கு நம்மளுக்கு அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணி நிறைய கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து நிறைய பால் காய்ச்சின வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம். அப்போ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னும் அடுத்தடுத்து வந்து நம்ம போடுவோம். ஆனால் என்னன்னா அப்போ போடும்போது இங்கே இடம் இருக்காது, வீடும் இருக்காது. அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால் முன்னாடியே சீக்கிரமாக வந்துருங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் வீடு 14 லட்ச ரூபாய் கட்டி கொடுக்குறீங்களாண்ணா? ஸோ அதில் வந்து செப்டிக்கு அப்புறம் வாட்டர் டேங்க் இதெல்லாம் வந்துருங்களா, இல்லை தனியாக அதுக்கு வந்து காசு வாங்குவீங்களா? சொல்லிட்டு பாப்பாவை கூப்பிட்டு போய் நேராக போய் பாருங்க. அக்காவை கூப்பிட்டு கேட்டுறாங்களா? நேரில் கேட்டுருங்க. அக்கா நீங்கள் வாங்க, நம்ம தெளிவாக சொல்லிடலாம். அக்கா இப்போ வந்து நம்ம வீடு வந்து 14 லட்ச ரூபாய் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ மெட்டீரியலாக எப்படி நம்ம வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க, 14 லட்ச ரூபாய் கட்டுறாங்க, ரொம்ப லோ குவாலிட்டி யூஸ் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு யோசனைலாம் இருக்கும். என்னென்னா நம்ம லைவாகவே காமிச்சிடலாங்களா? காமிச்சிடலாங்க. இல்லைன்னா எப்படின்னா இப்போ 14 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க, இப்போ குவாலிட்டி வைஸ் வந்து கம்மி பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்களோ, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி சாத்தியங்கிறது வந்து மக்களோட யோசனை. தப்பு சொல்லலை, கண்டிப்பாக அது டேரெக்டாகவே எல்லாத்துக்குமே இருக்கிறது தானே. அதை வந்து நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த கிளாரிஃபைக்கு தான் நான் ஒவ்வொரு பொருளாக காமிக்கிறேன் உங்களுக்கு. என்ன பொருள் யூஸ் பண்றோம், எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம், எல்லாமே குவாலிட்டி வைஸ் தான் போயிட்டு இருக்கு. அந்த 14 லட்சம் பட்ஜெட்னாலுமே வந்து குவாலிட்டி வைஸா கொடுக்கறதா நம்மளோட கண்டிப்பா. ஸோ இப்போ என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆலோ பிளாக் கட்டுற நல்ல குவாலிட்டி இருக்குமா சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. பாருங்க, அம்மா செம்ம ஹெவியா இருக்குங்க. கல்லத்துக்கு போறேன் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க கல். பாருங்க ரொம்ப ஹெவியான கல்லுங்க. உடையாது. சரிங்களா? தலையில் தூக்கி போட்டால் தலை தான் உடையும். ஸோ அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குது. செங்கல் நேரம் போட்டிருந்தா உடஞ்சிருக்கும். செங்கல் போட்டிருந்தா உடஞ்சிருக்கும். ஆனால் இந்த கல் பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு சொல்லி. ஸோ உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா வந்து பில்லர் போட்டு தான் கட்டுறாங்க. சரிங்களா? இது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் கட்டும்போது என்னென்னா பில்லர் வந்து சில பேர் போட மாட்டாங்க. அதேமாரி வந்து இந்த ஆர்சி இதெல்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மி பண்ணலாம். ஸோ ஆனால் வந்து நம்ம லைவாக இப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்க வீடு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாருங்கள் பில்லர் வந்து போட்டிருக்காங்க. உள்ளே யூஸ் பண்ணுற கம்பியெல்லாம் பிராண்டட் தான். ஸோ அந்த பிராண்டுமே நம்ம வந்து காமிச்சிடலாம். ஸோ சிமெண்ட் எல்லாம் என்ன சிமெண்ட்டுங்க? வாங்க, செட்டிநாடு சிமெண்ட் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. குவாலிட்டியான சிமெண்ட். 2 BHK வீடு வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோங்க? 2 BHK வீடு அது ஆல்ரெடி வந்து நம்ம 22 lakhsல போயிட்டு இருந்தது இல்லைங்களா? அது வந்து கிரையாகி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி இது இப்போ வேலை போயிட்டு இருக்கு. இப்போ இந்த வீடு வந்து 22 லட்ச ரூபா தான். இந்த வீடெல்லாம் வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இது வெறும் 22 லட்ச ரூபாய்க்கு இடத்தோடு கொடுக்குறாங்களே, நீங்கள் ஷாக் ஆக போகிறீங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஃபீல் ஆகும். இங்கே பாருங்களேன், என்ட்ரி ஆனனையும் இங்கே வந்து உங்களுக்கு போட்டிக்கு கொடுத்துருக்காங்க. தாராளமாக ஒரு 2-3 பைக் கூட நீங்கள் வந்து நிப்பாட்டிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு பாத்ரூம் அவுட்டர் டாய்லெட்டு, வெளியே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளே போலவாங்க. ஸோ உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹால் கொடுத்துருக்காங்க. ஹால் பாருங்கள் நல்லா தாராளமாக இருக்குது. இந்த இடத்துல நல்ல பெரிய ஹாலாக வந்து கொடுத்துருக்காங்க. என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு கிச்சன் இருக்குது. கிச்சனுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டு மேலே இங்கே கிச்சன் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பக்காவாக வந்து கம்பி கட்டி சூப்பராக வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இந்த சைடு வந்தோடனே உங்களுக்கு பெட்ரூமுங்க. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு பாருங்கள். பெட்ரூம்லேயும் சுற்றியுமே உங்களுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து உங்களுக்கு நிறைய இடம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படியே வந்து இந்த சைடு வந்தோடனே உங்களுக்கு இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குங்க. நல்ல தாராளமாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிவியை வந்து இங்கே வந்து மாட்டிக்கலாம். ஸோ டிவி யூனிட் மாட்டுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சூப்பராக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு 1 BHன்றப்போ வந்து ஒரு பெட்ரூம் மட்டும் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இப்போ 2 BHன்றப்ப 2.25 சென்ட்டில் கட்டுறீங்க. ஆமாங்க, 2 சென்ட் இடத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இப்போ நம்ம 14 லட்சத்தில் கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிற அளவுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ண இதுக்கு தான் நம்ம கட்டி கொடுப்பாங்களோ அப்படிங்கிறது கஸ்டமர் யோசிக்க வேண்டாம். அந்த பட்ஜெட்லேயே வந்து கஸ்டமைஸ் என்ன சொல்கிறாங்களோ கஸ்டமைஸாக பண்ணி தந்துட்டு இருக்கோம். அந்த பட்ஜெட்டில் நம்ம ஒரு 4-5 பிளான் கொடுக்குறதுல அவங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படின்னா வரலாற்றில் எழுதப்படக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு வெறும் 14 லட்ச ரூபாய்க்கு நம்ம கோயம்புத்தூர் சூலூரை தாண்டோனையும் மெயின் ரோடு திருச்சி ஹைவே இருக்குங்கல்ல, அங்கேருந்து ஒரு 5 நிமிஷத்தில், அதாவது ஒரு 1.5 கிலோமீட்டர் ரீச் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸில் ஸோ இங்கே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ சைட்டில் இருக்க கம்யூனிட்டிஸில் வெளியே போய் பார்த்துலாங்களா? நிறைய இடத்துல என்னென்னா செப்டி டேங்க்கு, தண்ணி தொட்டிக்கெல்லாம் தனியாக வந்து காசு வாங்குவாங்க. ஆனால் இங்கே என்னென்னா இதுவும் இன்க்ளூடாகவே பண்ணிடுறாங்க. இங்கே பாருங்கள் தண்ணி தொட்டி இருக்குது. ஸோ தண்ணியுமே பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அப்படியே செப்டி டேங்க் பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் இருக்கு பாருங்க. ஸோ வெளியில் வந்து செப்டி டேங்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்க்ளூடாகவே வந்து நீங்கள் வந்து பண்ணி கொடுக்குறீங்க. 14 லட்சத்துக்கு வந்து 1.25 லட்ச ரூபா உங்களுக்கு போக. ஸோ உங்களுக்கு ஒரு 12 லட்ச ரூபா கிட்ட தான் வருது உங்களுக்கு மானியம் போக. அந்த மானியம் போக நம்மளுக்கு அந்த அமௌண்ட் இதாகும். கண்டிப்பாக ஒரு வீடே வந்து இடத்தோட 12 லட்ச ரூபாய்க்கு கிடைக்குன்றீங்க. கிடைக்காது, நம்ம சாத்தியம் பண்ணுறோம். அதான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, இந்த சைட்டில் இருக்க அம்யூனிட்டிஸ் அப்படியே நம்ம லைவாக நின்னே பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இபி போய்ட்டு இருக்கா, உங்களுக்கு கரண்ட் உள்ளே இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரீட் லைட்டு இருக்குது, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு. சரிங்களா? அப்படியே குனிஞ்சு பாருங்கள், இந்த சைட்டோட வாசல்லே வந்து உங்களுக்கு தண்ணி பைப் இருக்குது. ட்ரீ பிளானட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், செடி இருக்குங்களா. ஸோ நல்ல ரோடு கொடுத்துருக்காங்க, நல்ல ஒய்டான ரோடுங்க. ரோடோட அளவில் எவ்வளோங்கக்கா? 30 அடிங்க. 30 அடி. ஓகேங்கக்கா. ஸோ அதேமாதிரி ஓர டேங்க் கட்டியிருக்காங்க பாருங்க. அங்கே ஓர டேங்க் இருக்குது. சிசிடிவி கேமரா அந்த இடத்துல இருந்துச்சு. நான் அது உங்களுக்கு மாண்டேஜில் காமிக்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குங்களா? ஆமாங்க. அதில் தாராளமாக உங்களுக்கு 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர்ச் கொடுத்துருக்காங்க, சுற்றியுமே உங்களுக்கு வந்து காமன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைட்டில் இருக்க அம்யூனிட்டிஸை பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் சொல்லிட்டே போகலாம், நிறைய இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள். டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு வந்து குயிக்காக வந்து கால் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ எப்படின்னா ஒரு விஐபி செட்டில் இருக்க எல்லாமே இந்த சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு 14 லட்ச ரூபாய்க்கு ஒரு 1 BH வாங்குறோம் அப்படின்னா ஏதோ காட்டுக்குள்ளேயோ இல்லை டெவலப் பண்ணாத உடைய இடத்துல வந்து கொடுக்குறாங்க நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஊருக்குள்ளே கொடுத்துருக்காங்க, நல்லா டெவலப் பண்ணி சைட்டுக்குள்ளே எல்லா அம்யூனிட்டிஸும் வந்து உங்களுக்கு அத்தியாவசியமாக என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணாமல் குயிக்காக டிஸ்பிளேக்கு நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ வர்றதுக்கு முன்னாடி கூட கால் பண்ணுவாங்க, லொக்கேஷன் கூட உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சின்னடி தமிழ் வாகர். பை.